மிகப்பெரிய உதவியால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தை நாம் படித்து வருகின்றோம். கடந்த வாரம் கடைசியா பார்த்த தலைப்பு பாபு அல் குரூஜ் இலா தயா, வாழ்வாதாரம் தேடி வெளிக்கிளம்பி செல்லுதல். வாழ்வாதாரம் தேடி வெளிக்கிளம்பி செல்லுதல். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஹதீஸை படிக்கிற மாதிரி இதுல வர சில முக்கியமான வார்த்தைகளை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா, இப்ப நான் அதை அடிக்கடி சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த வார்த்தைகளை தெரிஞ்சு கொண்டால் நிறைய ஹதீஸ்களை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கிடும். குர்ஆனுடைய வசனங்கள் அரபு மொழியில இப்படியான வார்த்தைகள் அடிக்கடி நம்ம கேள்விப்படுற பொழுது சில ஹதீஸ்களை அரபுல வாசிக்கும் போது நமக்கு என்ன செய்யும், புரியும். அது ஒரு மேலதிகமான ஒரு பிரயோசனம். அல் குரூஜ் வெளிக்கிழமை போறது. ஹரஜனா என்ன? வெளிக்கிழமை போறது. ஹரஜ யஹ்ருஜ். அப்ப அல் குரூஜ் இலா தயா, வாழ்வாதாரத்தை தேடி வெளிக்கிழமை செல்வது. அப்ப அதுல 175வது செய்தி நாங்க பார்த்தோம். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி அபூ சயீத் அல் குத்ரி அவங்களோட சம்பந்தப்படுற ஒரு அறிவிப்பு. அது விளக்கமாக நாங்க சென்ற வாரம் பார்த்தோம். ரைட். இப்ப இதுல 175வது செய்தி, அது சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதுடைய 175வது செய்தி. 176வது செய்தி, 176வது செய்தி பாருங்க. அதுல வரக்கூடிய அறிவிப்பு, قال حدثنا محمد بن سلام قال اخبرنا محمد بن الفضيل اخبرنا محمد بن الفضيل ابن غزوان عن مغيرة عن ام موسى قالت سمعت عليا. நீங்க புத்தகம் வச்சிருந்தா, நோட் செல் வச்சிருந்தா அதுல ஸலவாத்துல்லாஹி அலைஹி போட்டிருக்கிறாங்க. அது பிழை. ஏன்னா அது நான் ஏற்கனவே போன வாரமே சொல்லிட்டேன். அது பிரதிகள் எழுதுறவங்க அவங்க நினைச்சு போடுறது. அதுல மூலப்பிரதிகள் அப்படி கிடையாது. இமாம் புகாரியுடைய அல்லது முஃப்ரதுடைய அதுக்கு மூலப்பிரதி இருக்குதானே, அதுல எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அவங்க சஹாபாக்கள் மத்தியில் அப்படி ஏற்றத்தாழ்வு காட்டுறது இல்லை, வகையில சொல்லப்பட்டதை தாண்டி. அப்ப எனவே سمعت عليا رضي الله عنه يقول أمر النبي صلى الله عليه وسلم عبد الله بن مسعود أن يصعد شجرة فيأتيه منها بشيء فنظر أصحابه إلى ساق عبد الله فنظر أصحابه إلى ساق عبد الله بن مسعود فضحكوا من خموشة ساقيه فقال رسول الله صلى الله عليه وسلم ما تضحكون لا رجل عبد الله أثقل في الميزان من أحد. خير. இந்த செய்தி 176வது செய்தி பாபுல் குரூஜ் இலா தயாவுல வரக்கூடிய இரண்டாவது சஹீஹான செய்தி. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. قال أمر النبي صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, முக்கியமான ஒரு சஹாபி. உங்களோட சிறப்புகளை நமக்கு தெரியும். அதிகமாக நம்ம அவருடைய சிறப்புகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இமாம் ஸஹபி சீர் அலாமின் நுபலா எழுதுறாங்க, இவர் 840 ஹதீஸ்கள் ரிவாயத் செய்திருக்கிறாங்க. 840 சீர் அலாமின் நுபலாவில். இமாம் நவவியுடைய கருத்துப்படி தஹ்தீபுல் அஸ்மா வல் லுகாத்ல 848. புகாரி முஸ்லிம் ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு இவருடைய 64 அறிவிப்புகள் வருது. 64 அறிவிப்புகள் வருது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மரத்துக்கு மேலே ஏற சொன்னாங்க. ஐயஸ்அத ஷஜரா, ஒரு மரத்துக்கு மேலே ஏற சொன்னாங்க. ஃபயாத்திஹு மின்ஹா பிஷை, அந்த கிளையிலிருந்து ஒடித்து வர சொல்லி, அதாவது கிளையிலிருந்து ஒரு பகுதியை உடைச்சிட்டு வர சொல்லி மரத்துக்கு மேலே ஏற சொன்னாங்க. சரியா? ஃபயாத்திஹு மின்ஹா பிஷை, மின்ஹா யானி மின ஷஜரா, ஷஜரா பெண்பால், மின்ஹா பிஷை. فنظر اصحابه الى ساق عبد الله رضي الله عنه. இப்ப அவங்க மரத்துக்கு மேல ஏறும் பொழுது இன்ஷாஅல்லாஹ் فنظر اصحابه الى ساق عبد الله, அவர் மரத்துக்கு மேல ஏறும் பொழுது சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவருடைய கெண்டைக்கால், சாக்னா என்ன, கெண்டைக்காலை பார்த்தார்கள். والتفت الساق بالساق, சூரா அல் ஜுமுஆல சூரா எங்க வருது? கியாமா. அப்படிதான். அப்ப மரத்துக்கு அவர் ஏறிட்டாரு. சஹாபாக்கு கீழே அவருடைய கெண்டைக்கால பார்த்தாங்க. சாக்குன்னா கெண்டைக்கால்.
ஃபதஹிகு மின் ஹுமூஷதி சாகைஹி. அது அவருடைய ரெண்டு காலும் அப்படி மெலிஞ்சு போயிருந்தது. ரெண்டு அந்த கெண்டை கால் மெலிஞ்சு போயிருந்து. மூஷத்தி சாக்கை அவருடைய ரெண்டு கெண்டை காலுமே மெலிஞ்சு போயிருந்து. அதை பார்த்த உடனே சஹாபாக்களுக்கு திடீர்னு சிரிப்பு வந்துட்டு. அவங்க அதை ஏளனமாக கேலியாக நினைச்சு சிரிக்க இல்லை, யதார்த்தமாக தான் சிரிச்சாங்க. திடீர்னு பார்த்த உடனே சிரிச்சாங்க. இது இந்த இஸ்திஹ்ஸா அல்ல, ஏளனமாக நினைச்சு சிரிக்கிறது அல்ல, ஏளனமாக நினைச்சு சிரிச்சது அல்ல. அதை பார்த்த மாத்திரம் சிலதை பார்த்த உடனே சிரிப்பு வந்துடும், அதுக்கப்புறம் அமைதியாக இருந்துருவாங்க. அந்த மாதிரி இப்போ சஹாபாக்களை அதை பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சு. ரொம்ப ஒல்லியா இருந்தது கால். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா தஃஹகூன். அப்ப சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது, அவங்க ஏதாவது கவனம் மறுமையை விட்டு சிதற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அவங்கள மறுமையை நோக்கி கவனத்தை திருப்பி விடுவார்கள். அப்ப பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா தஃஹகூன், ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு சொன்னாங்க, லரிஜிலு அப்துல்லா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் அஸ்கலு ஃபில் மீசானி மின் உஹுத். மாஷாஅல்லாஹ், மீசான் நன்மதியின் இருக்கிற அந்த மீசான்ல உஹுது மலையை விட பாரமாக இருக்கும். சின்ன கால் தான், சின்னது பெருசா வச்சு என்ன செய்யக்கூடாது, எடை போட்டு விடக்கூடாது. ஆள்கள் சின்னதாகிறாரு, வயசுல சின்னதாகிறாரு அப்படின்னு சொல்லி என்ன நம்ம அப்படி எடை போட்டு விட கூடாது. லர்ஜுல் அப்துல்லா, அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லர்ஜுல் அப்துல்லா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் அஸ்கல் ஃபில் மீசான், மீசான்ல உஹுதை விட, உஹது மலையை விட பாரமாக இருக்கும் என்று சொன்னாங்க. இது உதாரணத்துக்கு சொன்னாங்க. உஹது மலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி உஹது மலையை உதாரணமாக காட்டுவாங்க. என்ன சார், அதுக்கு ஒரு பெருமதி இருக்கிறது. உஹது மலையை பத்தி ஹதீஸ்ல சிறப்புகள் வந்திருக்குது. அப்ப எனவே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வந்து நீங்க தோற்றத்தை வச்சு எடை போட்டு விடாதீங்க. ஏளனமாக ஒருவரை பார்த்து சிரிக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திருப்பி அவங்களோட கவனத்தை திருப்புறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண மனிதர் அல்ல, அவருடைய கால் வந்து பெருமதியாக அல்ல கால வச்சு நிற்பான்னு அர்த்தம் அல்ல. என்ன சொல்றாங்க, அவங்க அந்த அளவு பெருமதி மிக்கவர். இந்த அவருடைய காலை நீங்க பரிசீலிச்சீங்க தானே ஏளனமாக, அந்த காலையும் உஹுது மலையை வச்சு அல்ல இடத்துல எது பெருமதியா இருக்கும், இந்த கால் தான் பெருமதியா இருக்கும். அப்ப இந்த செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து ஏன் கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்க சொல்லுங்க. இமாம் புகாரி இந்த செய்தி ஏன் கொண்டு வந்தாங்க, யாரு சொல்ல போறீங்க? மாஷா அல்லாஹ். அதாவது பொதுவாக ஹதீஸ இதை விளங்கப்படுத்துறவங்க, இது நேரடியாக விளக்கமாக இல்லை, இது மேலோட்டமாக விளக்கம் சொல்லக்கூடிய ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர்கள் பொதுவாக மதீனாவுடைய அந்த பகுதி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற அந்த பகுதிகளுக்குள்ள இந்த மாதிரி மரம் ஏறி பறிச்சு, சிலவங்க அராக்குச்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க, அராக்குச்சியை பறிச்சு வியாபாரம் பண்றது. அதே மாதிரி ஒரு தொழிலாக மரத்துல இருந்து கிளைகளை பறிச்சு அதை வியாபாரம் செய்யறது. அப்ப இது மதீனா நடுப்பகுதியில் இருக்காது, ஒரு தூர பகுதிக்கு போயிட்டு ஒரு தோட்டத்துல பறிக்க சொன்ன மாதிரி சில விளக்கங்கள் சொல்றாங்க. அப்ப அந்த விளக்கங்களை வச்சு பார்க்கும்போது இந்த ஹதீஸ் இமாம் புகாரி கொண்டு வந்ததை வச்சு பார்க்கும்பொழுது மரத்துல ஏறி காய் பறிக்கிறது என்பது ஒரு தொழில் தானே. அப்ப என்ன அல் ஃபுரூஜ் இலம் தய்யா, அது சாதாரண எந்த ஒரு தொழிலையும் என்ன செய்யக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. இவ்வளவு சஹாபாக்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் மரம் ஏற சொல்றாங்கடா, எல்லாரும் ஏறுவாங்களா மரத்துக்கு மேல? எல்லாருக்குமே ஏற இயலாது. சிலவங்க ஏறுவாங்க, படப்படன்னு ஏறிடுவாங்க, சிலவங்க ஏற மாட்டாங்க. அப்ப அதுக்கு ஒரு திறமை வேண்டும். மரம் ஏறி என்ன செய்வாங்க, தேங்காய் விற்பாங்க, பனங்காய் தெரியுமா, அது விற்பாங்க. அது மாதிரி வேற வேற பழங்கள், என்னென்ன மாம்பழம் சில நேரங்களில் மேலே ஏறி விற்க வேண்டியிருந்தா விற்பாங்க. அப்ப அது ஒரு தொழில் தான். அப்ப அது மாதிரி குச்சிகள் கம்புகள் உடைக்க வேண்டியிருந்தா ஏதாவது தேவைப்பட்டால் அப்படின்னு செய்வாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை ஹதீஸ் ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் சொல்லுங்க. சரி, பொதுவா சொல்லுங்க, தனியா கேட்ட கடைசியில சிக்கலாயிரும். எத்தனை? 840. அது யார் சொல்றது? ذهبي ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாஷா அல்லாஹ். 800. அடுத்த ரெண்டாவது இமாம் நவவியுடைய கருத்துப்படி சொன்னேன் 848. மாஷா அல்லாஹ். புகாரி முஸ்லிம்ல ஒரு 64. இப்ப அப்படிதான் கேட்கலாம், பாடமா தான் கேட்டோட சொல்லி தந்தோடனே திருப்பி சொல்லலாம். மாஷா அல்லாஹ். அது ஜவாரக்கிழமை கேட்டு பார்ப்போம். சரியா? இன்ஷா அல்லாஹ். அதுக்கான முயற்சிகளை கை விட்டுறாதீங்க, அப்படிதான் சொல்லுவேன் நான். அடுத்து பாருங்க, பாபு அல் முஸ்லிம் மிர்ஆத் அஹி. அல் முஸ்லிம் மிர்ஆத் அஹி நம்ம அடிக்கடி முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப மிர்ஆத்னா என்ன? கண்ணாடி.
ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கண்ணாடியை போன்று. இதுக்கு நேரடியாக மொழிபெயர்த்தா முஸ்லிம் அவனுடைய முஸ்லிமான சகோதரனுடைய கண்ணாடி. கண்ணாடினா முகம் பார்க்கிற கண்ணாடி. அப்ப முகம் பார்க்கிற கண்ணாடியை போல, முகம் பார்க்கிற கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு துவா ஓதுவாங்க. சொல்லுங்க, அப்படி இருக்குதா? என்ன துவா? அப்படி ஒரு துவா ஓதுவாங்க. அது முகம் பார்க்கிற கண்ணாடி, கண்ணாடி முகத்தை பார்க்கும் போது ஓத வேண்டிய துவான்னு போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு செய்தி சஹீஹான கண்ணாடியை பார்த்து ஓதுறேன்னு சொல்லி எந்த ஒரு செய்தியுமே சஹீஹா இல்லை. அப்ப ஒரு சகோதரன், ஒரு முஸ்லிமான சகோதரனுக்கு இன்னொரு முஸ்லிமான சகோதரன், இப்போ ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமான சகோதரனுக்கு கண்ணாடி என்றுதான் தலைப்பு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி போய் செய்திருக்கிறார்கள். قال حدثنا أسبغ قال أخبرني ابن وهب قال أخبرني خالد بن حميد عن خالد بن يزيد عن سليمان بن راشد عن عبد الله بن رافع عن أبي هريرة رضي الله عنه قال المؤمن مرآة أخيه إذا رأى فيها عيبا أصلحه. أبو هريرة رضي الله عنه رواية செய்றாங்க. عن أبي هريرة قال أبو هريرة رضي الله عنه சொல்றாங்க, அல் முஃமின் மிர்ஆத்து அஹீஹி, ஒரு முஃமின் வந்து அவனுடைய சகோதரனுடைய கண்ணாடி, சகோதரனுடைய கண்ணாடி. இதா ரஆ ஃபீஹி ஐபன், அவனிடத்தில் ஏதாவது ஒரு குறையை பார்த்தால் அஸ்லஹு, அவன் அதை சீர் செய்வான். அவன் என்ன செய்வான்? சீர் செய்வான். இப்ப இந்த செய்தியை பாருங்க. அன் அபீ ஹுரைரா கால்னா வருது, நினைச்சானே அபூ ஹுரைரா சொல்வதான் வருது. அபூ ராஃபி அப்துல்லாஹ் இப்னு ராஃபி அன் அபீ ஹுரைரா கால், அபூ ஹுரைரா சொல்வதான் வருது ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமான மனிதனிடத்துல ஒரு குறையை கண்டால் அதை சீர் செய்து விடுவான். இப்ப கண்ணாடி என்ன செய்யும்? உதாரணமாக கண்ணாடியில முகம் பார்க்கிறோம்னா நம்ம முகத்துல ஏதாவது மாற்ற வேண்டி இருந்தா அல்லது ஏதாவது குறைகள் தென்பட்டு அதை சரி செய்யறது கண்ணாடி பார்க்கும், அப்படிதானே? அப்ப இது நம்ம எங்கெல்லாம் கண்ணாடி வைப்போமோ அங்க நம்மளோட குறைகளை காண்பிக்கும். ஒரு முன்னுக்கு நிக்கிறவங்க, நம்ம ட்ரெஸ் அணிஞ்சிருக்கிறது சரியா, நம்ம முடி சீவுறது சரியா, நம்ம என்ன தோற்றங்கள் இருக்கோ பிழைகள் இருக்குமோ அதையெல்லாம் காட்டும். இது போன்று ஒரு முஸ்லிம் வந்து குறைய வந்து வெளிப்படுத்தி கேவலப்படுத்துறது நினைக்க மாட்டான். இப்ப நம்ம கண்ணாடி வந்து முன்னுக்கு பாக்குறோம், பார்த்துட்டு என்ன செய்யும்? எந்த முகத்துல எப்படி இருக்கு, எந்த கண்ணுல எப்படி இருக்கு, தலை எப்படி இருக்குன்னு ஊர் முழுக்க போய் சொல்லிட்டு தெரியுமா, அல்லது நம்ம வந்து நம்மளை திருத்திக் கொள்வோமா? நம்மளை திருத்திக் கொள்ளும். அது மாதிரிதான் ஒரு மூமினுக்கு இருக்கணும். ஒரு குறையை பார்த்தா அவரை சீர் செய்யணும், தனியா கூப்பிட்டு அவரை மனசை காயப்படுத்தாம அவரை திருத்தின நோக்கத்துல பேசணும். இஸ்லாஹ் லேசான அவரை வந்து சின்ன குறைகள் நமக்கு தெரியும் பொழுது அதுக்கான குறையை தேடி போறது அல்ல, தென்பட்டால் அவரை வந்து பக்குவமாக எடுத்து சொல்லி என்ன செய்யணும்? திருத்துறதுக்கு முயற்சிக்கணும். உண்மையில குறைய வந்து நம்மகிட்ட சுட்டி காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ற மனோபக்குவம் நம்மகிட்ட வரணும். சிலவங்கள்ட்ட குறைய சொன்னா அவர் அதை திருப்பி நீங்க என்னமோ பெரிய நல்ல அப்படின்னு சட்டைக்கு வருவாருன்னா அது சில இடங்கள்ல பொறுத்துட்டு கண்ணு காணாம போற மாதிரி நல்லது. ஏன்னா நம்ம ஒரு கட்டத்துல திருத்தலாம், நல்லவர் கேட்பாரு, பேசுவாரு, எதுவும் நம்ம சொல்லி பார்ப்போம், நல்ல மனசுள்ள வந்து செஞ்சா ஓகே. இதை சொல்ல போய் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம எடுத்துடக்கூடாது. அப்ப இந்த இடத்துல எது குறைஞ்சதுங்கிறத பார்க்கணும், பிரச்சனையை டபுள் ஆக்கிடக்கூடாது. குறைய சொன்னோன்னு பாத்தீங்களா அவர் என்ன குறைதான் பார்த்துறீங்களா அப்படி இப்படின்னு அவரை பத்தி ஊர் முழுக்க சொல்லி உலகம் முழுக்க சொல்லி கடைசியில கேவலப்படுத்தி அவரை என்ன அசிங்கப்படுத்திடுவாங்க. இவர் மூலமாக இருக்க பார்ப்பாரு. அப்ப அதனால வந்து இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு நம்ம குறைய வந்து இழிவுபடுத்துற நோக்கத்துல குறைய சொல்லக்கூடாது. அவங்கள கூப்பிட்டு மென்மையாக பண்பாக அவங்கள சீர்திருத்தணும். 4 பேருக்கு நாளைக்கு தெரிஞ்சா நல்லா இருக்காது, அதனால நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி. அதே நேரம் நம்ம வந்து நம்மளோட குறைய என்ன செய்யணும் பார்த்து நம்மள அப்படி இருந்தா நம்மள என்ன செய்யணும்? திருத்திக் கொள்ள வேண்டும். சில பொழுது நம்மகிட்ட இருக்கிற குறை வந்து நமக்கு குறையா வழங்காது, அடுத்தவங்களுக்கு தான் விளங்கும். அப்ப அதை ஏற்றுக்கொள்ற பக்குவ நிலைக்கு நம்ம வரணும். ரைட், அடுத்த ரிவாயத்தை பாருங்க. இல்ல ஐப்னு சொல்லக்கூடாது, ஐப் தான். மொழி வழக்குல சில நேரங்கள் அப்படி பயன்படுத்து நிறைய அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. மொழி வழக்குல பயன்படுத்தும் போது அந்த மாதிரி நிறைய பயன்படுத்துவாங்க. ஆனா அந்த ஐபுங்கிறது தான் குறை. قال حدثنا إبراهيم بن حمزة قال حدثنا ابن أبي حازم عن كثير بن زيد عن الوليد بن رباح عن أبي هريرة عن النبي صلى الله عليه وسلم قال المؤمن مرآة أخيه والمؤمن أخو المؤمن يكف عليه ضيعته ويحوطه من ورائه.
இந்த ஹதீஸ் வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலத்துல அறிவிக்கிறாங்க. இதுல தெளிவா அந்த வார்த்தை வருது. எப்படி வருது? அல் முஃமின், ஒரு முஃமின் வந்து மிர்ஆத்து அஹீஹி, இன்னொரு முஃமினுடைய சகோதரனுடைய கண்ணாடி. வல் முஃமின் அஹுல் முஃமின், முஃமின் அடுத்த முஃமினுக்கு சகோதரன். யகுஃப் அலைஹி ضيعته, யகுஃப் அலைஹி ضيعته அப்படினா என்ன? அவருடைய அவரை அழிவில் இருந்து, அந்த இடத்துல வந்து என்னடா தியா ஹலாக், அழிவில் இருந்து அவனை பாதுகாப்பான். அவன் இல்லாத நேரத்தில் அவன் என்ன செய்வான்? பாதுகாப்பான். அவனை பாதுகாப்பான். அவனுக்கு எதிராக பேசப்படுகின்ற விடயங்களை ஒரு மூமினான மனிதன், அவர் வந்து நல்ல மனுஷனாக இருக்கலாம் அல்லது சின்ன குறைகளோட இருக்கலாம், அவரை பத்தி ஒரு ஆள் வந்து தப்பாக பேசும் பொழுது, இப்ப அவர் இல்லை, அவருக்கு பின்னாலதான் நடக்குது இது. இப்ப நீங்க வந்து தப்பா புறம் பேசும் பொழுது அப்படி பேசாதீங்க, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. ஏன்னா புறம் பேசும் பொழுது பேசுறவருக்குரிய தண்டனை தான் கேட்கிறவருக்கும் வரும். அப்ப எனவே தப்பு இது இந்த இடத்துல என்ன, முன்னால நல்ல ஒரு நிலையில இருக்கணும். அழிவுக்கோ அவன் உதாரணமா வந்து பாவம் செஞ்சுக்கிட்டே போறான், அப்ப அவரை பாவத்தை தடுத்து நிறுத்தி நல்ல வழி கொண்டு வர்றது. அதே மாதிரி வந்து உணவு ரீதியாக பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்தங்கி போகும்போது அவருக்கு ஏதாவது ஏற்பாடுகள் செஞ்சு அவருக்கு ஹெல்ப் பண்றது. அப்ப பாதுகாப்பான் அழிவில் இருந்து, உலக மறுமை அழிவில் இருந்து பாதுகாப்பான். அதே மாதிரி வந்து பின்னாடி அவரை என்ன செய்வான்? பாதுகாப்பான் என்ற அர்த்தம் என்ன? அவருக்கு பின்னாடி என்ன பின்னாடி, அவருக்கு பின்னால இருந்து அவரை பத்தி வரக்கூடிய கருத்துக்கள், தப்பா பேசக்கூடியது, அவரை அந்த மாதிரி விடயங்கள்ல இருந்து என்ன செய்வாரு? பாதுகாப்பார். அவருக்குரிய நல்ல விடயங்களை செய்து கொடுப்பார். நம்ம இது வந்து ஒரு முஸ்லிமான மனிதனுடைய குறைகளை பத்தி பேசும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? நம்மளை சேர்ந்து பேசக்கூடாது. அந்த சபையில இருந்து நம்ம ஒதுங்கிடணும், நம்ம தடுக்கணும். முடியுமான அப்படி பேசக்கூடாது, யாருடைய குறையும் பேசக்கூடாது, யாருடைய கீபத்தையும் பேசக்கூடாது, யாரையும் வந்து கோல் சொல்லி மூட்டி அவர்களுக்கு வந்து பிரச்சனை உண்டாகக்கூடாது. இப்படி நம்ம சொல்லணும். அப்படி அவங்க சொல்லி கேட்கலன்னு சொன்னா நம்ம அந்த இடத்தை விட்டு போயிடணும். இல்லைன்னா நாமளும் அந்த பாவத்துக்கு என்ன செய்வோம்? ஆளாகி விடுவோம். அப்ப ஒரு முஃமின் என்ன செய்வான்? ஒரு முஃமினை பாதுகாப்பான், ஒரு முஃமினை பாதுகாப்பான், ஒரு முஃமினுக்கு உதவி செய்வான். அவனுக்கு சகோதரனை போல இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பான். அவனை பத்தி புறம் பேச மாட்டான். அவனுக்கு மறைவுல அவனுக்கு பின்னாடி வந்து முன்னால நல்லா இருந்துட்டு பின்னால் அவனை பத்தி தப்பா பேச மாட்டான். அன்பு, நேசம், பாசம் என்பதை முன்னாலும் பின்னாலும் எப்பொழுதும் பேணக்கூடியவனாக இருப்பான். அதுதான் இந்த ஹதீஸ் சொல்லு. ரைட், அடுத்த ரிவாயத்தை பாருங்க. قال حدثنا احمد بن عاصم قال حدثني حيوة قال حدثنا بقية عن ابن ثوبان. பக்கியா வந்திருக்கிறார், அன் போட்டு அறிவித்திருக்கிறார். இந்த இஸ்னாத் பலவீனமானது, ஆனால் வேற அறிவிப்புகள் வரதுனால இது சஹீஹ் தான். வேற அறிவிப்புகள்ல ஷவாஹிதுல் இருக்குது, அதனால இது ஹசன் லிகைரிஹி. மனசன பக்கியா அன் இப்னு தௌபான், பக்கியா வந்தா قال حدثنا இப்னு தௌபான் அறிவிச்சா சஹீஹ். அப்படி இல்ல என்றால் அன் இப்னு தௌபான் என்று வந்தால் ضعيف. قال حدثنا بقية عن ابن ثوبان عن أبيه عن مكحول عن وقاص بن ربيعة عن مستورد ابن شداد، مستورد ابن شداد الفهري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال من أكل بمسلم أكلة فإن الله يطعمه مثلها من جهنم ومن كسي برجل مسلم فإن الله عز وجل يكسوه من جهنم ومن قام برجل مقام رياء وسمعة فإن الله يقوم به مقام رياء وسمعة يوم القيامة. خير، إذا இந்த ஹதீஸ் இது அபூதாவுலயும் வருது, சைனா போட்டிருக்கு. ஆனா வேற அறிவிப்புகள் வருது, மானா சஹீஹ், வேற அறிவிப்புகள் பல அறிவிப்புகள் வருது. அதனால இந்த இடத்துல வர அந்த பக்கியா வந்து அவர் முதல்லிஸ் அன் போட்டு அறிவிக்க கூடாது. ஹைர், அது ஒரு பகுதி. முஸ்தௌரித் யாரு? ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்தௌரித் இப்னு ஷத்தாத் அல் ஃபிஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ஹிஜ்ரி 45 வஃபாத் ஆனாங்க. அவங்க சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال المستورد ابن شداد ابن الهاد رضي الله عنه، شداد ابن اوس رضي الله عنه، شداد ابن الهاد رضي الله عنه. சும்மா ஞாபகம் பண்ணி போறேன்.
ரசூலுல்லாஹி சுஜூதுக்கு போறாரு, அவங்களோட பேரப்புள்ள தலைக்கு மேல இந்த முதுகு மேல ஏறி உட்கார்ந்து அந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யாரு? ஷத்தாத் பின் ஹாத். ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறது ஞாபகப்படுத்தினா இன்ஷா மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செய்தி ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஷத்தாத் பின் அவுஸ் சைதுல் இஸ்திஃபார் ஞாபகம் வச்சுக்க. சைதுல் இஸ்திஃபார் அறிவிக்கிறவர் தான். சைதுல் இஸ்திஃபார் இமாம் புகாரி இவருடைய ஹதீஸ் அது மட்டும் தான் அறிவிக்கிறார் புகாரில. யாரு? ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், திருமதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத் வருது. ஹைர். அல்-முஸ்தவ்ரித் இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அகல பி முஸ்லிமின் உக்லதன், யார் ஒரு முஸ்லிமை வைத்து ஒரு புடி கவளம் சாப்பிடுகிறாரோ, ஃபைன்னல்லாஹ யுத்இமுஹு மித்லஹா மின் ஜஹன்னம், நரகத்தில் இருந்து அது போன்று அல்லாஹ் அவருக்கு உணவை கொடுப்பான், உணவு அளிப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதருக்கு நண்பனா இருப்பார். இந்த ஹதீஸ் நல்ல விளக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க, மேலோட்டமா பார்த்தா விளங்காது. ஒரு முஸ்லிமின் நண்பனா இருப்பார். விளைஞ்சா பிறகு என்ன செய்வாருன்னா, அவருடைய எதிரிட்ட போய்த்து இவரை பத்தி தப்பா பேசி, இவரை பத்தி விஷயங்கள் எடுத்து கொடுத்து எல்லாம் செஞ்சு அதன் மூலமாக பொருளாதாரத்தை எடுத்து சாப்பிடக்கூடியவர். புரியுதா உங்களுக்கு? இது இன்னைக்கு சர்வசாதாரணமா நடக்குது. ஒருவரோட நண்பராக இருப்பார். நண்பராக இருக்கிறதே காரணம் என்னன்னா, வெளிப்படையில் நண்பராக இருப்பார். அவரை பத்தி உள்ள ரகசியங்கள் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அவருடைய வீக் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து அவரை எதிரியாக கருதக்கூடிய ஒருவர், இவரை பழிவாங்க துடிக்கிறவர்கிட்ட பேத்து விஷயத்தை கொடுத்து போட்டு, நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணிக்கிறேன், எனக்கு காசு தாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி காசு எடுத்துட்டு வந்து இப்படி ஒரு புடி சாப்பிட்டால் அல்லாஹ் நரகத்தில் இருந்து அதே மாதிரி சாப்பிட கொடுப்பான். சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ومن كسي برجل مسلم فإن الله عز وجل يكسوه من جهنم. அதே மாதிரி தான் ஒரு முஸ்லிமான மனிதனை வச்சு அவன்கிட்ட நண்பனா பழகி எல்லாமே அவற்றையும் தெரிஞ்சு கொண்டு எதிரிட்ட போய் இந்த முஸ்லிமான மனிதனை பத்தி தப்பா சொல்லி அதன் மூலம் ஒரு ஆடையை பெற்று அணிந்து கொண்டால், ஆடை அணிவிக்கப்பட்டால், நாளை மறுமையில் அதே போன்ற ஆடை அல்லாஹ் நரகத்திலிருந்து அணிவிப்பான். அதே மாதிரி ومن قام برجل مقام رياء وسمعة فإن الله يقوم به مقام رياء وسمعة يوم القيامة. யார் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனை புகழ்ச்சிக்காக, தற்பெருமைக்காக, மோசடிக்காகவும் அந்த மனிதனை எடுத்துக்கொள்கிறாரோ, இல்ல ரெண்டு விளக்கம் இருக்கிறேன் சொல்றேன், இந்த நேரடி தர்ஜமா சொல்லி சொல்றேன். எடுத்துக்கொள்கிறாரோ வெறுமனே மோசடி, தற்பெருமைக்காக இன்னொரு மனிதனை அவர் எடுத்துக்கொள்கிறாரோ, அப்படி எடுத்துக்கொண்டால் நாளை மறுமையில் அல்லாஹும் அவரை அப்படியே மனிதர்களுக்கு மத்தியில் மலக்குமார்களை வச்சு இழிவுபடுத்துவான். தற்பெருமை மோசடிக்காக அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படியே அந்த நாளை மறுமையில் அதை வைத்து அல்லாஹ் இழிவுபடுத்துவான். இதுக்கு ரெண்டு கருத்துக்கள் ஹதீஸ விளக்கம் சொல்லக்கூடிய ஹதீஸில் ரெண்டு செய்தி சொல்றாங்க. இப்ப பாருங்க, அந்த பாதான் அந்த ரெண்டு கருத்துக்காரன். ஒன்று ஃபா லிதாதியா சொல்லுவாங்க அரபு இலக்கணத்துல, அப்படி வந்த ஒரு அர்த்தம். சபபியா ரெண்டு வந்தால் ஒரு அர்த்தம். இப்ப முதலாவது அர்த்தத்தை பாருங்க, யார் மகாம ரஜுலன் மகாம சுமாவரியா, அதாவது ஒரு மனிதரை கூப்பிட்டு அவருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, பெருமானமே இல்லை, ஆனா அவருக்கு ஏதாவது எடுக்கிறதுக்காக வேண்டி அவரை பத்தி போடுறது. பாத்தீங்களா, இவர் சூப்பரா நல்ல மனுஷன், தங்கமான, அப்படி அப்படி இப்படி சொல்லி போடுறது. ஹசனா, இவ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆமா சார் இவர் சூப்பரால் அப்படின்னு இவர் பேசி நம்ப வச்சுட்டார். ஏன்? அவர்கிட்ட இருந்து ஏதாவது எடுத்துக்கொள்றது. நீங்க யோசிச்சு பார்க்கக்கூடிய சர்வசாதாரணமா நடக்குது. ஒரு மனிதரை எடுத்து அவரை உண்மையை அடிப்படையில் அவர் நல்லவர் அறிவிக்க மாட்டார். அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்காக அல்லது அவரை பத்தி மக்கள்கிட்ட நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி அவரின் மூலமாக அதை அப்படி ஏற்படுத்துவது மூலமாக இவர்கிட்ட இருந்து ஏதாவது பெருமதியான பரிசுகளை அல்லது இவருக்கு தேவையான உலகம் சார்ந்த விஷயங்களை அடைஞ்சு கொள்வதற்காக அப்படி செய்வாராக இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் இதே போன்று இவனை பொய்யன் என்பதை அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுவோம். இவர் செஞ்சது மோசடிக்காக, இவர் செஞ்சது பெருமைக்காக, இவர் வந்து அடிப்படை நல்லவர் இல்ல, அல்லாஹ் இப்படி செய்வான். ஒரு ஆள் இப்படி செஞ்சான். இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது என்றால், ஒரு நல்ல மனிதர் அல்லது அரசர்கள் பெருமதியா அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக நடிக்கிறது.
எப்படி அவங்களுக்காக வேண்டி நடிக்கிறது. இப்ப அவங்களோட அந்த பெருமதியை, அவங்க தார சன்மானத்தையும் அவங்க தார உபசரிப்பையும் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நம்மள தக்குவா உள்ள மனுஷனை போல, நல்லவரை போல அப்படி அவங்களுக்கு முன்னால நடிச்சு அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்வது. ஆனா மோசடி. இப்ப இந்த மாதிரி மனிதர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் எல்லா மக்களுக்கு முன்னால இவன் ஒரு முகஸ்துதிக்காக நடித்தவன் என்று சொல்லி அல்லாஹ் இவரை இழிவுபடுத்துவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி ரெண்டு கருத்தையும் இதுக்கு ஷரஹ் செஞ்ச உலமாக்கள் முஹத்திஸீன்கள் வழங்கியிருக்கிறார். ரெண்டுமே பொருத்தமானது. ரெண்டாவது கருத்தை மிக வலுவானதாக சில அறிஞர்கள் பார்க்கிறாங்க. அப்ப இந்த நிலை வந்துடக்கூடாது. எந்த ஒரு கட்டத்திலையும் யாருக்குமே இந்த நிலை விடக்கூடாது. அடுத்த தலைப்பு பாருங்க, 107வது தலைப்பு ஸஹீஹ் அல்-அதப் முஃப்ரத், அல்-அதப் முஃப்ரதுடைய 121வது தலைப்பு. பாபு மா லா யஜூஸு மின் அல்-லஅபி வல் மிஸாஹ். லஅப்னா என்ன? லஅப்னா என்ன? விளையாட்டு. மிஸாஹ் பரிகாசம் செய்வது, ஜோக் அடிக்கிறது, பரிகாசம் செய்வது. அப்ப விளையாட்டிலும் பரிகாசம் செய்வதிலும் அனுமதி இல்லாதது என்று தலைப்பு போடுகிறாங்க. இந்த மாதிரி விளையாட்டு பண்றது, இந்த மாதிரி ஜோக் அடிக்கிறது என்பது இது அனுமதி இல்லை என்ற ஒரு தலைப்பை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள். قال حدثنا عاصم بن علي قال حدثنا ابن ابي ذئب عن عبد الله بن السائب عن ابيه عن جده قال سمعت رسول صلى الله عليه وسلم يعني يقول لا يأخذ أحدكم متاع صاحبه لاعبا ولا جادا فإذا أخذ أحدكم عصا صاحبه فليردها إليه. خير. فإذا أخذ أحدكم عصا صاحبه فليردها إليه. خير. இந்த ஹதீஸை பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு ஸாயிப் அன் அபீஹி அன் ஜத்திஹி யஸீத் இப்னு ஸஈத் قال سمعت رسول الله صلى الله عليه وسلم. இல்லைதானே? அப்துல்லாஹ் இப்னு ஸாயிப், அப்துல்லாஹ் அறிவிக்கிறார், இப்னு ஸாயிப் அன் அபீஹி அன் ஜத்திஹி யாரு? யஸீத் இப்னு ஸஈத். قال அவங்க சொல்றாங்க سمعت رسول صلى الله عليه وسلم يعني يقول رسول صلى الله عليه وسلم சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். லா யஅகுது அஹதுக்கும் உங்களில் ஒருவர் மதா ஸாஹிபிஹி அவருடைய தோழருடைய நண்பருடைய பொருளை, மதா ஒரு பொருளை, லாயிபன் வலா ஜாத்தன் விளையாட்டாகவோ உண்மையாகவோ, ஜாத்தன் உண்மையா எடுக்கிறனா என்ன தெரியாமல் தான் களவு, லாயிபன் தெரிய அதாவது விளையாட்டாக எடுக்கிறது லாய், விளையாட்டாக ஒளிச்சு வைக்கிறது இந்த மாதிரி. அப்ப லா யஅகுது அஹதுக்கும் மதா ஸாஹிபிஹி தன்னுடைய தோழருடைய மதா பொருளை, லாயிபன் வலா ஜாத்தன் லாயிபன் விளையாட்டாகவோ உண்மையாகவோ என்ன செய்யக்கூடாது, எடுக்க வேண்டாம். ஃபஇதா அஹத அஹதுக்கும் அஸா ஸாஹிபிஹி யாராவது உங்களில் ஒருவர் தன்னுடைய தோழருடைய அஸா தடியை எடுத்தால் ஃபல்யருத்தஹா இலைஹி அதை அவர் திருப்பி கொடுத்து விடட்டும். ஏமாற்றி பரிகாசம் செஞ்சு அவர் மனசை கஷ்டப்படுத்துற அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டாம். அதாவது பொதுவாக ஒரு பரிகாசம் செய்யறது அல்லது நகைச்சுவையாக நடந்து கொள்றது எல்லாம் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதுதான், ஒரு வரையறைக்கு உட்பட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உண்மையாகவே ஒரு பெண்மணி சொர்க்கத்துக்கு போற சமமா சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கிளவி எல்லாம் சொர்க்கம் போக மாட்டாங்க, லா யதுகுல் ஜன்னத அல் அஜூஸ் அப்படின்னாங்க. அத்ததுல் ஜன்னத அல் அஜூஸ் அப்ப கிளவியில் சொர்க்கம் போக மாட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்டு, அவங்க விளங்குனது உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்லியிருக்கலாம், ஆனா அவங்க ஜோக் தான் சொன்னாங்க. அப்ப அந்த கும்பலை என்ன அழுது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நகைச்சுவை எல்லாம் இருக்குது, சஹாபாக்கள் அறியப்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளம் நோகிற அளவுக்கு நகைச்சுவைகளோ அல்லது பரிகாசம் செய்யக்கூடாது. மனசை காயப்படுத்துற அளவுக்கு, ஒரு மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆக்குற அளவுக்கு மனுஷன் அந்த மாதிரி கஷ்டப்படுத்த கூடாது, அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப மத்தா என்பது பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டாலும் அசா என்பது அதுல குறிப்பா சின்ன பகுதி, அதாவது குறைஞ்சபட்சம் இந்த அசாவை கூட அப்படின்னா என்ன, செருப்பு எடுத்து ஒளிச்சு வைக்கிறது, போனை ஒளிச்சு வைக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. நினைச்சா அப்ப அசான ரசூலா பொதுவாக மக்கா சொல்லி போட்டு சின்ன அசாவை எடுத்து அப்படி அசான என்ன ஊண்டி ஊண்டி போறது இருக்கு நினைச்சா அதை கூட நீங்க எடுத்து ஒளிச்சு வச்சிடாதீங்க. அல்லது அவர் பயன்படுத்துற தடி வேற காரணங்களுக்கு அதை எடுத்து ஒளிச்சு வச்சிடாதீங்க.
அப்படி எடுத்த உடனே கொடுத்துருங்க. அது மாதிரி ஒருத்தர் எந்த நிலையில இருக்கிறாங்கிறதையும் பார்த்துக்கணும். எப்பயுமே ஜோக் அடிச்சுட்டு இருக்கவும் கூடாது, எப்பயுமே சீரியஸா இருக்கவும் கூடாது, ரெண்டும் கூடாது. நடுநிலையா இருக்குது. எப்போ பார்த்தாலுமே சிரிச்சுட்டு இருக்குது, அது எப்போ பார்த்தாலும் சீரியஸா இருக்குது, ரெண்டுமே கூடாது. சிரிக்கவும் வாடும், கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கணும். சும்மா எப்பயுமே ஜோக் அடிச்சுக்கிட்டு அந்த ஹைபத் இல்லாம போயிடும். அவருடைய அந்த ஹைபத்துன்னு சொல்லுவாங்க அரபுல, உண்மையான அந்த கம்பீரம் இல்லாம போயிடும். அதனால எல்லா டைமுமே என்ன செய்யக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப அதிகமா பரியாசம் செய்யறது குரோதத்தை ஏற்படுத்தும் சொல்லி அரபு ஒரு பழமொழி இருக்குது. அல் மஸா அல் மிஸா கஸரத்துல் மிஸா தஜ்லிபுல் அதாவா, கஸரத்துல் மிஸா தஜ்லிபுல் அதாவான்னு சொல்லுவாங்க. அதிகமா பரியாசம் செஞ்சு கடைசியில் 2 பேரும் பேசாம போயிடுவாங்க. அதனாலேயே பல வருஷம் பேசாம இருப்பாங்க. அப்ப அதனால எல்லாத்தையும் கவனிக்கணும். ஒரு மனுஷன் என்ன நிலையில இருக்கிறாங்கிறதையும் பார்த்துக்கணும். சும்மா திடீர்னு போயிட்டு அவரை வீட்டுல யாரும் மூத்தா போய்ப்பாங்க, அவர் கவலையில இருப்பாரு, உனக்கு என்னப்பா நீ வெளிநாட்டுல அப்படின்னு அப்படி சொல்லிடக்கூடாது. யோசிச்சு பார்க்கணும். ஏதாவது ஒரு அறிவு இருக்கணும். சும்மா எல்லா டைம்லயும் என்ன செய்யக்கூடாது, நக்கல் அடிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. 108வது தலைப்பு அல்-அதப் முஃப்ரதுல 122வது தலைப்பு பாபு அத்தால்லு அலல் கைர். பாபு அத்தால்லு அலல் கைர் என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஹைர்னா நல்லது. தல்ல எதுல்லு அப்படின்னா என்ன? தல்ல எதுல்லு வழிகாட்டுறது. யார சொல்லலாம்? துல்லனி அல அமலின், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், எனக்கு ஒரு அமளிப்பால் வழிகாட்டுங்கள். அப்ப தல்ல எதுல்லின்னு துல்ல துல்லனி. அப்ப அத்தால் அலல் கைர், நலவின் பால் வழிகாட்டுவது. இந்த தலைப்புகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறாங்க பாருங்க. قال حدثنا محمد بن كثير قال اخبرنا سفيان عن الاعمش عن ابي عمرو الشيباني عن ابي مسعود الانصاري قال جاء رجل الى النبي صلى الله عليه وسلم فقال اني ابدئ بي فاحملني قال لا اجد ولكن ائت فلانا فلعله ان يحملك فأتاه فحمله فأتى النبي صلى الله عليه وسلم فأخبره فقال من دل على خير فله مثل أجر فاعله. خير. இந்த ஹதீஸ் பாருங்க, அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் அல்ல, அபூ மஸ்ஊத் முன்னாடி சொல்லி இருந்தீங்க. அபூ மஸ்ஊத் அல் பத்ரி அல் அன்சாரி, முக்கியமான ஒரு சஹாபி. என்ன இவர சிறப்பு? அபூ மஸ்ஊத் அல் பத்ரி. சொல்லுங்க, சொல்லவும் வேணும், சொல்லுவாங்க. இதே கேள்வி சகோதரிகிட்ட கேட்டு அவங்க உடனே சொல்லுவாங்க. அவன் மனசுக்கு எல்லாம் தெரியுமா, எங்கிட்ட கேட்டு அவன் உடனே சொல்லுவாண்டு. வேற வீட்டுக்கு வந்தா கேட்டு பாருங்க. ஆனா நமக்கு பல காரணங்கள் இருக்கும். வேலை வெட்டியோட இருக்கிறதுனால அவங்களும் வேலை வெட்டியோட இருக்கிறாங்க. அபூ மஸ்ஊத் அல் சொல்லுங்க, அவ என்ன பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி அபூ மஸ்ஊத் அல் பத்ரி அல் அன்சாரி. அப்படிதானே? பத்ர்ல பதில் வசிச்சதுனால பத்ரி நான் முன்னாடி சொல்லி தந்திருக்கிறேன். இவர் பத்ர்ல கலந்து கொள்ள இல்லை, இதான் ராஜியான கருத்து. பத்ர்ல கலந்து கொள்ள இல்லை, ஆனா பத்ரின்னு வரும். இப்ப தெரியாட்டி வருமா பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி அபூ மஸ்ஊத் அல் பத்ரி அல் அன்சாரி. அபூ வந்தா அபூ பக்ர், அபூ ஹுரைரா, அபூ தர்தா, அபூ தர், அபூ அய்யூப். இவர் பேர் என்ன வரணும் தானே? பேர் என்ன? என்ன? உக்பத் இப்னு அம்ர். உக்பத் இப்னு அம்ர், உக்பத் இப்னு ஆமிர் அல்ல, உக்பத் இப்னு ஆமிர் வேற, இது உக்பத் இப்னு அம்ர். ஹைர். இப்னு மஸ்ஊத் நம்ம முன்னாடி பார்த்தா இப்னு மஸ்ஊத், இவர் அபூ மஸ்ஊத். நல்லா பாருங்க. قال جاء رجل الى النبي صلى الله عليه وسلم فقال رسول صلى الله عليه وسلم ஒரு மனிதர் வந்தார். فقال சொன்னார் இன்னி உப்தி அபி ஃபஹ்மில்னி. இந்த கருத்தெல்லாம் இது மேலோட்டமா பார்த்தா சில புரியாது, இது ஷரஹ் தேவை. சொல்லுங்க, இன்னி உப்தி அபி ஃபஹ்மில்னி. ஃபஹ்மில்னி அப்படின்னா என்ன அர்த்தம்டா, நான் பயணம் செஞ்சு போறதுக்கு எந்த வாகனம் இப்ப இல்ல, வாகனத்தை நான் இழந்துட்டேன், எனவே நீங்க எனக்கு வாகனம் ஒண்ணு தாங்க. ஃபஹ்மில்னி, எனக்கு ஒரு வாகனத்தை தாங்க. நினைச்சானே
என்னுடைய வாகனம் இப்ப இல்ல, என்ன வாகனம் என்ன அவங்களோட ஒட்டகம், அவங்களுக்கு அந்த ஒட்டகம் இல்லாம போயிடுச்சு. அதனால எனக்கு என்ன செய்யுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எனக்கு ஒரு வாகனத்தை ஏற்பாடு செஞ்சுதாங்க. தைரியம் வந்து கேட்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைர் ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال لا اجد قال لا اجد என்னிடம் இல்லை. ولكن اعطي فلان இந்த ஆள்கிட்ட போங்க, இந்த ஆள்கிட்ட போனால் فلعله ان يحملك அவர் உங்களுக்கு வாகனத்தை ஏற்பாடு செஞ்சு தருவார். فاتاه فحمله அவரிடத்துல போனார், அவர் வாகனத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுத்தார். فاتى நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فاخبره நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, இப்படிதான் எனக்கு வாகனம் கிடைச்சிருச்சு யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, فقال من دل على خير فله مثل اجر فاعله யார் ஒரு மனிதர் ஒரு நலவின் பால் வழிகாட்டுகிறாரோ அவருக்கு அந்த நலவை செய்தவரை போன்ற கூலி கிடைக்கும். நல்லா பாத்துக்கணும் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து முஸ்லிம்லயும் வருது. இந்த ஹதீஸ் 1893 அரபு இலக்கத்துல 1893 முஸ்லிம்ல இதனுடைய இதே கருத்துல வருது, சின்ன ஒரு பகுதி இல்ல. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வருது, இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருது, நம்மகிட்ட இல்லைண்டா நமக்கு யாராவது அந்த ஹெல்ப் பண்றவங்க உதவி செய்யறவங்க இருந்தா நீங்க அதை சொல்லி கொடுத்து அவங்க செஞ்சாங்கண்டா அந்த செஞ்சவங்க அதே கூலி நமக்கு கிடைக்கும். நிறைய நமக்கு அந்த சந்தர்ப்பங்களுக்கு நம்ம சும்மா வீணா விட்டுடுறோம். புரியுதா உங்களுக்கு? உதாரணமாக இந்த ஹதீஸ் நுணுக்கமான விளைய கொள்ளணும். உதாரணம், ஒரு ஆள் உங்களுக்கு ஹெல்ப் கேட்கிறாரு, உங்களுக்கு தெரியும் இந்த ஆள்கிட்ட போனா இது நடக்கும், இவனுக்கு எல்லாம் உதவி செஞ்சு என்ன செய்யும் அப்படின்ற எண்ணங்களால நம்ம இந்த செய்யற அந்த அதே நன்மை இழந்துட்டு போறோம். அதே நன்மை இழந்துட்டு போறோம். இவன் தானே ஏளனமா விட்டுருவோம். சில நேரம் இவருக்கு பதிலாக 100 ஆளுக்கு செய்வான், ஆனா அந்த ஆளுக்கு தேவையே இருக்காது, அவர் அப்படியே விடுபட்டு போயிடும். அப்ப அப்படி இருந்தா நீங்க நன்மைகள் உங்களுக்கு செய்ய முடியலடா, நன்மைக்கான வழியை காட்டி கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்படி செய்கின்ற பொழுது நீங்க அதே நன்மை அந்த குறித்த நபரை செஞ்சு கொடுத்த நன்மையுடைய அதே கூலி அல்லாஹ் தருவான். பலவும் இதில் அஜ்ரிஃபாயின்னு என்ன அர்த்தம், செய்பவருடைய கூலியை அல்லாஹ் தருவான். இப்போதானமா அல்மனார் கிளாஸ் நடத்துறோம், அல்மனார் சார்பாக நம்ம கிளாஸ் நடத்துறோம், பயான்கள் நடத்துறோம். இங்க வரக்கூடிய சகோதரர்கள் கூட உதாரணத்துக்கு சொல்லணும், ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறீங்க தான், பயான் வைப்பீங்க, ஏதாவது ஒரு கருத்தை வைப்பீங்க, பெரிய தத்துவங்கள் அங்க இப்படி நடக்குது இதெல்லாம் வைப்பீங்க, நல்ல விஷயங்கள் தான். ஆனா உங்களோட வகுப்புக்கு வார அல்லது உங்களோட பக்கத்துல இருக்கிற 4 பேர் உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க, இந்த வகுப்பு இப்படி நடக்க போது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சீங்கன்னா அதுல எந்த குறையும் வரப்போதில்லை, காசு போறதும் இல்லை. ஏதோ ஒரு நாட்டை பத்தியோ ஏதோ ஒரு தத்துவத்தையோ யாரோ ஒரு இமாம் சொன்னதையோ வைக்க போறீங்க, அதே இது ஒரு 20 ஹதீஸ படிக்க போறீங்க, 30 குர்ஆன் வசனத்தை படிக்க போறீங்க, அதை வைக்கிறதுக்கு நமக்கு இடம் இல்லை மனசுல. ஏன்னா அது அல்மனார் அவங்க பாத்துக்குவாங்க, அது அவர் பாத்துக்குவாரு, இவர் பாத்துக்குவாரு, அவங்க செய்யறாங்க, அவங்க பாத்துட்டு போறாங்க, நம்மளோட ஊர்ல தான் வைப்போம். இதெல்லாம் இது வந்து நேரடியான ஜாஹிலியத். என்ன ஊர் செஞ்சா செய்வேன், என்ன குடும்பத்துல செஞ்சா செய்வேன், ஏன் ஜமாத் செஞ்சா செய்வேன் என்பதெல்லாம் இதெல்லாம் ஜாஹிலியத். இது செய்வதனால பிரயோசனம் இல்லை. சிலர் மனிதர்களுடைய தனிப்பட்ட பற்று, இதுவும் ஜாஹிலியத். அதே மாதிரி இயக்கப்பற்று இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிறது, இது ஜாஹிலியத். தெரியாம குளிக்க போய் சேர்த்தாலி பூசுற நிலைமைகள் பல இருக்கிறாங்க. நம்ம இபாதத் அமல்கள் என்ற அடிப்படையில் தான் எல்லாத்தையும் பார்க்கணும், இஹ்லாஸோட செய்யணும். எதுவா இருந்தா நல்லதா இருக்கணும். சில பொழுது நம்முடைய நிலைப்பாடு ஒருவருடைய நிலைப்பாடு இருக்கும், ஹதீஸ் லைஃபா இருக்கும், அதனால நீங்க அவர் போடுறதுல நீங்க வைக்கிறீங்கன்னா நம்முடைய நிலைப்பாடு வேறு. ஆனால் இது தெரியும், இந்த வகுப்பில் இதுதான் நடக்க போகுது, ஆனா நம்மளோட மனசுல இருக்க இடம் இல்லை. அப்படி என்று வச்சா அதுல ஒரு 10 பேர் வந்து 10 பேர் பலனடைஞ்சு அவன் மௌத்து வரைக்கும் அதை அமல் செய்யறான் என்று சொன்னால் மௌத்து வரைக்கும் அந்த நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? இவர் வச்ச ஸ்டேட்டஸ் தான். நான் சொல்றேன், ஒரு சகோதரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினாங்க, அந்த பெண்மணி இந்து சகோதரி, தமிழ்நாட்டுல இருந்து சொல்லிட்டு போறேன், அவங்க இஸ்லாத்தை பத்தி என்னை படிச்சுட்டாங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. நான் பெருசா அதை யாருக்கு அணுகணுமோ அவங்ககிட்ட நான் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க இஸ்லாத்தை படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டாங்க, இந்து சகோதரி. நான் கேட்டேன், எப்படி இது உங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி உங்களுக்கு அறிமுகம் கிடைச்சது? ஏன்னா அவங்க பேரை மாத்தணும், ஏன்னா வீட்டுல அந்த பிரச்சனை இருக்கிறதுனால எப்படி கிடைச்சுன்னு போது அந்த பெண்மணி சொன்னாங்க, எழுத்துதான் சொன்னாங்க, என்னுடைய ஒரு நண்பி, அவ முஸ்லிம், அவ ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தா அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ்வுக்கே. அந்த சகோதரி அவருக்கு தெரிஞ்ச நண்பி அப்படி சொன்னதான் ஞாபகம். ஆனா அவங்க ஸ்டேட்டஸ் வச்சுதான் அவ என்ன சொல்றா, அவ வச்சிருந்த ஸ்டேட்டஸை வச்சு அதை வச்சுதான் நான் யோசிச்சு இஸ்லாத்தை தேட ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் இஸ்லாத்துக்கு வர அளவுக்கு வந்திருக்கிறேன். ஒரு ஸ்டேட்டஸ்
அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்ங்கிறது யோசிக்கணும். அப்ப அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அதை வச்சுதான் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. இது இந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப என்ன நம்ம சில நேரங்களை நினைச்சு வேணும்டா, இதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, வந்தா என்ன வராட்டி என்ன, அவ்வளவுதான் நான் அப்படி செய்வோம். அதனால நம்மளோட உள்ளத்துல அதுக்கு இடம் இல்லை. அப்ப இப்படி வச்சு ஒரு 10 பேர் திருந்திடக்கூடாது. திருந்தினா பெருமையில யாருக்கு போகும்? அல்மான் சென்டருக்கு நான் இல்லை. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அப்ப எனவே இதெல்லாம் அது, ஆனா குறிப்பா எல்லார்ட்டையும் அந்த உணர்வு வரணும். சில பொழுது அது அந்த இயக்கம் சார்ந்து, ஊர் சார்ந்து, எப்படி இயக்கத்தை விமர்சிக்கிறாங்க, ஆனா ஊருக்குள்ள அவங்க செஞ்சா நம்ம ஊர்ல நம்ம செய்யறதுதான் சரின்னு பார்ப்பாங்க. அதுவும் ஹிஸ்பியத்து அசபியத்து, இதுவும் ஹிஸ்பியத்து அசபியத்து. இவங்களோட ப்ரோக்ராம் அவங்க போறீங்க, அவங்களோட ப்ரோக்ராம் இவங்க வாரில்ல, செய்யறது முழுக்க தௌஹீத் இஸ்லாம். அப்ப இது சுத்த ஜாஹிலியத் வழிகேடு. அப்ப ஷைத்தான் வேற வடிவத்துல வருவான். இப்ப நல்ல ஒரு பெரிய அறிஞர், நல்ல ஒரு இமாம் புகாரியை பத்தி, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானியை பத்தி, சுயூத்தியை பத்தி, அது மாதிரி சஹாவியை பத்தி, இமாம் இராக்கியை பத்தி, இப்னு தைமியா பத்தி, இப்னு கையிமை பத்தி எல்லாம் பெரிய விளக்கம் கொடுத்திருப்பாரு. இவர் அதே டைம்ல மிக்சரை கடலை நின்று ஊர் மசூலா பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு வேற டைம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நான் விளையாட்டு சொல்லல, கவலையில சொல்றேன். இதெல்லாம் பெரிய ஷைத்தான் வழிகெடுப்பான், மெத்தட்ல வழிகெடுப்பான். அப்ப அதனால நம்ம எதுக்கு முன்னுரிமை பிரியாரிட்டி கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும். அதுதானே. அப்ப எனவே நாம் இன்னும் உண்டு, உலகத்துல எல்லா வேலையும் எடுத்துக்கூடாது. அவருக்கு சூரத்துல் ஃபாத்தியாவோ தெரியாது, உலகத்துல எல்லா வேலையும் செய்வாரு, ஆனா அவருக்கு சூரத்துல் ஃபாத்தியா தெரியாது. திருத்தணும். சூரத்துல் ஃபாத்தியா தெரியாம நீங்க என்ன தாவா தீன் எது செஞ்சாலும் அங்க பிரயோசனமே இல்லை. சூரத்துல் ஃபாத்தியா இல்லைன்னா லா லிமன் யக்ரா பிஃபாத்திஹில் கிதாப், சூரா ஃபாத்தியா இல்லைன்னா அவருக்கு தொழுகை இல்லை, தொழுகை இல்லைன்னா அவர் காஃபிர். அதுக்கப்புறம் தாவா செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன, முடியாதுன்னு சொல்லல. நீங்க வாங்க வாங்க கிளாஸுக்கு வரவங்க இங்க இருக்கக்கூடிய நீ சூரா ஃபாத்தியா சரியா தஜீதோட தெரியாது ஓதித்தாங்கன்றது நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க அமைக்க மாட்டோம். அப்ப எனவே இதெல்லாம் என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே மந்தல்ல அலா கைரின் ஃபலஹு மித்லு அஜ்ரி ஃபாயிலிஹி. அடுத்த தலைப்பு பாருங்க, 109 ஸஹீஹ் அல்-அதபில் முஃப்ரத், 123 அல்-அதபுல் முஃப்ரத். பாபு அல் அஃபு வஸ்ஸஃபு அனின் நாஸ். அல் அஃபு வஸ்ஸஃபு அனின் நாஸ். இதுல பாருங்க, அல் அஃபுண்டா என்ன, ஸஃபுண்டா என்ன, ரெண்டுமே நம்ம பார்க்கிறது தான். அதுதானே. அல் அஃபுன்னு சொன்னால் அல் அஃபு வஸ்ஸஃபு. அல் அஃபுண்டா மன்னிக்கிறது. இப்ப மன்னிக்கிறதா என்ன, ஒரு ஆள் நமக்கு அநியாயம் செஞ்சா திருப்பி அநியாயம் செய்யாம பிரச்சனை விட்டுறேன், அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை, விட்டுறேன். இது அஃபு. ஸஃபுன்னு சொன்னால் என்ன, அதை அப்படியே டிலீட் பண்ணிடணும், உள்ளத்துல இருந்து அதை மறந்துடணும். அதான் சஃபர். யார் சொல்றது, நான் சும்மா அடிக்கல, காதல் குர்துபி. யார் சொல்றது, இமாம் குர்துபியுடைய விளக்கம். அப்ப இமாம் குர்துபி இந்த விளக்கத்தை சொல்றாங்க. இது சரியான ஒரு அர்த்தம். என்னடா பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் மன்னிச்சுட்டேன், ஆனா நான் மறக்க மாட்டேன். இது இருக்க கூடாது. மன்னிச்சு மறந்து அப்படி அடுத்தடுத்து மனுஷன் தான். இப்ப எனக்கு ஒரு மனிதன் போல ஒரு ஆளுக்கு முரண்பாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா மனுஷனே இல்லை. எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அடுத்த பின்னால் அந்த விவாதத்துலாம் வரும், ஒரே மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன, நீங்க செஞ்சீங்க, மன்னிச்சுட்டேன், நான் மறந்துட்டேன், அதை உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருந்து நான் மறக்க இல்லை. ஸோ காண்ட டைம் எல்லாம் அதை சொல்லி காட்டுறேன்னா சஃபா இல்லை. அஃபு வேணும், சஃபு வேணும், அஃபு வேணும், சஃபும் வேணும். அதுதான் இமாம் புகாரி தலைப்பாக போட்டிக்கிறாங்க. பாருங்க, பாபு அல் அஃபு வஸஃப் அனின் நாஸ். இதுல ஒரு ரிவாயத்தை கொண்டு வரேன் பாருங்க. قال حدثنا عبد الله بن عبد الوهاب قال حدثنا عبد الله بن عبد الوهاب قال حدثنا خالد بن الحارث قال حدثنا شعبة عن هشام بن زيد عن أنس أن يهودية أتت النبي صلى الله عليه وسلم بشاة مسمومة فأكل منها فجيء بها فقيل ألا نقتلها قال لا قال فما زلت أعرفها في لهوات رسول الله صلى الله عليه وسلم. خير. أنس بن مالك رضي الله عنه رواية செய்றாங்க. ஒரு யகூதிய பெண்மணி அத்தத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. பிஷாத்தின் மஸ்மூமா, ஷாத் ஆடு, மஸ்மூமா நஞ்சு தடவப்பட்ட, நஞ்சு பூசப்பட்ட. ஃபஅகல மின்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. ஃபகீல
ஃபஅக்கல மின்ஹா ஃபஜிஅ பிஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு விளங்கி நஞ்சிட்டு தெரிஞ்சு போறது அந்த பெண் அழைத்து வரப்பட்டாள். ஃபகீல அலா நக்துலுஹா, அங்க சொல்லப்பட்டது இவளை கொலை செய்வோமா அப்படின்னு. வேற அறிவிப்புகள்ல வருது அந்த பெண்மணி அழைத்து வரப்பட்டு ஏன் இப்படி செஞ்சான்னு சொல்லப்போது உங்களை கொலை செய்யத்தான் செஞ்சேன்னு சொல்றான். அலா நக்துலுஹா. இப்ப சஹாபா கேட்டாங்க நாங்க பழிக்கு பழி இவளை கொலை செய்வா அப்படின்ட்டு. காலலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானான்னு சொன்னாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க قال فما زلت اعرفها. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நஞ்சு சாப்பிட்டாங்க தானே, அந்த நஞ்சுடைய பாதிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொண்டை சதை ஃபிலஹவாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொண்டை சதையில தெரிந்து கொண்டே இருந்தது. நான் பார்த்து கொண்டே இருந்தேன், அதுல பாதிப்பு இருந்து கொண்டே இருந்தது. சில அறிஞருடைய கருத்துப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான கருத்தையும் சில அறிஞர்கள் சொல்றாங்க. அதுல கருத்து வேற்றுமை இருக்குது. இப்படி ஒரு கருத்தை சொல்றேன், நீண்ட காலம் அப்படி இருந்தது. அதனால அப்படி ஒரு கருத்து அறிஞர்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு பேச்சு இருக்குது. அந்த அதுல ஒரு பல இஃப்திலாஃப் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கை மரணம் எழுதினாங்களா அல்லது இப்படி இதனால வந்தது அப்படின்னு சொல்லி கருத்து வேற்றுமை இருக்குது. இந்த இடத்துல இதை ஞாபகப்படுத்திட்டு போறேன். இந்த ராஜிதான கருத்து நாங்க சொல்ல வரல மலிசான. அப்ப இந்த இடத்துல அபூதாவுடைய ஒரு ரிவாயத்து வருது பின்னாடி இந்த பெண் கொல்லப்பட்டாங்க, அது வேற ஒரு காரணம் இருக்குது. அது ஒரு இந்த இடத்துல என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன கொலை செய்ய வேண்டாம். ஒரு மனுஷனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் தானே வரும், பார்த்து இப்படி அநியாயம் பண்ணிட்டு என்ன கொல்ல பாத்துறியே, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுருங்க அப்படின்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடு. அப்ப அவங்க என்ன செய்ய மன்னிச்சாங்க, மறந்துட்டாங்க. மன்னிச்சு மறக்கணும், மன்னிச்சு மறந்து பாருங்க. உங்களோட உள்ளம் ஒரு மனசுல ஒருவருடைய உங்களுக்கு செஞ்ச அநியாயத்தை நீங்க உள்ளத்துல வச்சுட்டு இருந்தீங்க என்று சொன்னா அது பாரமாக இருக்கும். அதை நீங்க மன்னிச்சு மறந்துட்டீங்கன்னு சொன்னா டிலீட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அடுத்த செய்தியை பாருங்க. قال حدثنا محمد بن سلام قال حدثنا ابو معاويه قال حدثنا هشام عن وهب بن كيسان قال سمعت عبد الله بن الزبير يقول على المنبر خذ العفو وامر بالعرف واعرض عن الجاهلين قال والله ما امر بها ان تؤخذ الا من اخلاق الناس والله لاخذنها منهم ما صحبتهم. خير. عن وهب بن كيسان இவர் அபூ நுஐம் அல்-அஸ்ஸதி, அபூ நுஐம் அல்-அஸ்ஸதி அறியப்பட்டவர். அபூ நுஐம் அல்-அஸ்ஸதி. இன்னொரு அறிஞர் அபூ நுஐம் அல்-அஸ்பஹானி. அபூ நுஐம் அல்-அஸ்பஹானி அவர் என்ன கிதாப் எழுதுகிறார்? மாஷா அல்லாஹ், ஹில்யத்துல் அவ்லியா. பாத்தீங்களா? இவர் வஹப் இப்னு கைசான், இவர் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையா இருந்தவர். அதுதானே. அப்ப அவர் அறியப்படுறது அபூ நுஐம் அல்-அஸ்ஸதி. அவங்க சொல்றாங்க சமிஅத்து அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு யகூல் அலல் மிம்பர். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு மிம்பர்ல இருக்கும் பொழுது நான் கேட்டேன். என்னத்தை கேட்டேன்? ஹுதில் அஃவ வஅமுர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹில். சூரா அல்-அராஃப் 199 வசனம். இதுல விளக்கம் இருக்குது. நேரடி தர்ஜுமா செஞ்சு போட்டு விளக்கத்தை சொல்றேன். ஹுதில் அஃவ, மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்லதை ஏவுங்கள், ஜாகில்களை புறக்கணித்து விடுங்கள். இதான் இந்த நேரடியான சுருக்கமான அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அல் அஃபு இங்க என்ன சொல்லப்படுதுனால் மக்களிடம் நீங்க பழகும் பொழுது, மக்களோட இருக்கும் பொழுது நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொன்னால், மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நல்லவங்க இருப்பாங்க, நல்ல குணத்தை வெளிப்படுத்துவாங்க, அவங்கள்ட்ட மோசமான தெரியும், எல்லாமே இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நீங்க அவர்களுடைய அந்த அகலாக்கை சுமந்து கொண்டு அவர்களுடைய அந்த குணங்களுக்கு ஏற்ப நீங்க ரியாக்ட் பண்ணாம, நீங்க நடந்து கொள்ளாமல், அவர்களுடைய அந்த நல்ல பகுதி வரும் பொழுது நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன குணத்துல ஏற்றத்தாழ்வுகள் அல்லது தீய குணத்தை வெளிப்படுத்தும் பொழுது மன்னிச்சு நடந்து கொள்ளுங்க. இதுதான் அதுல உள்ள விஷயம். ரெண்டாவது உரஃப் அல் மாரூஃப் மின் தஆத்தில்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுற விஷயம், மக்களுக்கு உபகாரம் செய்யற விஷயங்கள்ல மக்களை நன்மையை கொண்டு ஏவுங்க. அது மாதிரி ஜாகில்களை புறக்கணித்து விடுங்கள். இதுதான். இப்ப இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல இந்த ஓதுறதை கேட்டாங்க. யார் கேட்டாங்க? வஹப் இப்னு கைசான். மாஷா அல்லாஹ். வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக, மா அமர பிஹா அன் துஅഖத இல்லா மின் அக்லாகின் நாஸ், மனிதர்களுடைய அக்லாக்களில் இருந்து நீங்க அதாவது நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் அக்லாக்குக்கு ஏற்ப நீங்க நடந்து கொள்ளாமல் முன்ன பின்ன மோசமாக இருந்தாலும்
பிழையாக இருந்தாலும் மன்னிச்சு விட்டு கொடுத்து நீங்க நடந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் ஏவுகிறான். எனவே அல்லாஹ்வே சத்தியமாக லஅகுதன்னஹா மின்ஹும் மா ஸஹித்தும், அவர்களோடு இருக்கும் காலம் எல்லாம் நான் அவர்களோடு இப்படித்தான் நடந்து கொள்வேன். அவர்கள் தீய குணத்தை வெளிப்படுத்தினாலும் நான் மன்னிச்சு மறந்து நல்ல முறையில் தான் நடந்து கொள்வேன் என்பதாக சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வஹப் இப்னு கைஸான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்கிறார்கள். இது ஆதார் அப்படிதானே? சரி, சஹாபாக்களை தொட்டு அவங்களோட கருத்துக்கள் வரும்பொழுது எப்படி வரும்? மௌகூஃபான செய்திகள் வரும். அது மாதிரி அவங்களுடைய செயல்களை பத்தி வரும்போது அசரா வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு வரும்போது மர்ஃபூஆ ஹதீஸாக வரும். அதை நீங்க பார்க்கும் பொழுதே புரிஞ்சு கொள்ளலாம். ரைட், அடுத்த ரிவாயத்தை பாருங்க. قال حدثنا محمد بن سلام قال اخبرنا محمد بن فضيل بن غزوان عن ليث عن طاووس عن ابن عباس قال قال رسول الله صلى الله عليه وسلم علموا ويسروا ولا تعسروا واذا غضب احدكم فليسكت. خير، இதுல பாருங்க عن ابن عباس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم علموا, நீங்க படித்து கொடுங்கள். அல்லிமு நீங்க கற்றுக் கொடுங்கள். அல்லிமு நீங்க கற்றுக் கொடுங்கள். வயஸ்ஸிரு இலகுபடுத்தி கொடுங்கள். கற்றுக் கொடுங்க, இலகுபடுத்தி கொடுங்க. அல்லிமு கற்றுக் கொடுங்கள், இலகுபடுத்துங்கள், காரியங்களை இலகுபடுத்துங்கள். அதாவது சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, கஷ்டப்படுத்துவதற்கு எல்லாராலையும் முடியும், ஆனா இலகுபடுத்தி கொடுக்க ஒரு அறிஞரால் மட்டும்தான் முடியும். அவன் தான் அறிஞர். அதான் ஃபிக்ஹ். அப்ப அதனால கஷ்டப்படுத்துவதை எல்லாரும் செய்வார்கள், இலகுபடுத்துவதை அறிஞர்கள் மாத்திரம் தான் செய்வார்கள். என்ன இருக்கிறது இல்லாம ஆக்குறது இல்லை. சரியான புரிதலை கொடுத்தாலே மாற்றம் சரியா தான் இருக்கும். துறவரம் என்ற பேர்ல அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, எப்படி செய்யுங்க எல்லாத்தையும் அள்ளி போடுவாங்க. அள்ளி போட்டு செய்யாது நம்ம அது இல்ல பிழை அப்படின்னு சொன்னா நம்மளை திட்டுவாங்க. அது இருக்குது மார்க்கத்துல, இது ஆதாரத்தில் இருக்குதோ அப்ப இலகுவான விஷயம். இந்த தீன யூசுர் மார்க்கம் என்பது என்ன? இலகுவானது. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லிமு நீங்க கற்றுக் கொடுங்க, அல்லிமு கற்றுக் கொடுங்க, வயஸ்ஸிரு இலகுபடுத்துங்க. அப்ப அப்படி 3 விடுத்துன்னு சொன்னாங்க. சலாச மராது நீங்க புக்ல பாப்பீங்க, 3 விடுத்துன்னு சொன்னார்கள். அதே மாதிரி வலா துஅஸ்ஸிரு, வலா துஅஸ்ஸிரு நீங்க கஷ்டப்படுத்தாதீர்கள், சிரமப்படுத்தாதீர்கள். வைதா கதிப அஹதுக்கும், வைதா கதிப அஹதுக்கும் ஃபல்யஸ்குத், யாராவது உங்களில் ஒருவர் கோபம் வந்துருச்சுண்டா, கோபப்பட்டால் அவர் அமைதியாக இருக்கட்டும் என்று 2 முறை சொன்னாங்க. 2 முறை சொன்னாங்க. ஹைர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அல் அஃபு வஸ்ஸஃபு அனின் நாஸ், அதாவது மக்களோட நாங்க நடக்கும் பொழுது மன்னித்து மறந்து நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 செய்திகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. நினைச்சானே? அப்ப இந்த செய்திகளை எடுத்து இப்ப இது என்னடால், இப்ப சில பொழுது நம்முடைய இந்த செய்திகள் எல்லாம் நம்ம கேட்கிற பொழுது பல முறை கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்மளை நாம் பரிசீலிக்கணும், முஹாசபா செய்யணும். நம்ம ஒரு நாள் ஒரு முஃமினுடைய ஒரு நாள் எப்பயுமே முன்னால் உள்ள நாளோட ஒப்பிடும்போது சமமாக இருக்காது. ஏதாவது மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கணும். இல்மு ரீதியாக அமல் ரீதியாக கொஞ்சம் கூடணும், முன்னேறணும். அஹ்லாக்கள் எக்ஸ்ட்ரா நல்ல குணங்களை நாம் எடுத்துக்கொள்ளணும், நல்ல குணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி கோபம் வரும், எல்லாருக்குமே கோபம் வரும். ஆனால் நம்ம ஒரு கட்டத்துல ரொம்ப கோபப்படும், புறம் யோசிக்கும் பொழுது எல்லாம் கோபப்படுற விஷயமானு யோசிக்கும். அதனால கோபம் வந்தா மூலமாகின்றோம். கோபம் என்பது அது எல்லாருக்கும் உள்ளது, கோபப்படாத மனுஷனே இல்லை. கோபம் மனிதனுக்கு உள்ளது. அதனால அல்லாஹ்வே சொல்றான், கோபத்தை அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். என்ன? காதுமீனுல் கைத் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء. மாஷா அல்லாஹ். அப்ப கோபத்தை என்ன செய்யணும்? விழுங்கணும். கத்முல் கைத் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء, அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. அப்ப எனவே கோபத்தை அவர்கள் விழுங்குவார்கள். அப்ப வரும் கோபம் வரும் பொழுது விழுங்கிக் கொள்ளணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க, கோபப்படாதீங்கன்னு அர்த்தம் என்னடா, கோபம் வராதுன்னு இல்லை. கோபம் வந்தால் அதை ரியாக்ட் பண்ணாதீங்க. கோபம் வந்தா என்ன செய்யக்கூடாது, அதை நீங்க வெளிப்படுத்திடாதீங்க, ரியாக்ட் பண்ணிடாதீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால வைதா கதிப அஹதுக்கும், உங்களில் யாராவது ஒருவருக்கு கோபம் வந்தால் ஃபல்யஸ்குத், அவர் மௌனமாக இருக்கட்டும். அப்ப மௌனமாக இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் தணிஞ்சுக்க போறது அவருடைய பேச்சு தெளிவா இருக்கும். கோபம் என்பது தற்காலிகமான ஒரு பைத்தியம். அந்த நேரத்துல எது பேசுறோம் நமக்கே தெரியாது. பைத்தியம் நம்ம தானே, நம்ம அந்த டைம்ல எது செய்யறோமோ அது நமக்கே தெரியாது. அதனால கோபப்பட்டால் லா யக்தில் காதி வஹுவ கத்பான், காதி ஒருவர் கோபமா இருக்கிற நிலையை தீர்ப்பு சொல்லவே கூடாது. கோபமா இருக்கிற பொழுது நீங்க எந்த தீர்ப்பும் எடுக்க கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி, அது சைக்காலஜில
எடுத்தா பெரிய சப்ஜெக்ட். அது கோபம் என்ன, கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, இஸ்லாம் சொல்ற வழிமுறைகள் எடுத்தால் ரொம்ப அற்புதமான விஷயம். அதுல ஏற்படுற உலகத்திலே அதிகமான நலவுகள் இல்லாம போது கோபத்தால. அதே மாதிரி அது மாதிரி பிளவுகள் ஏற்படுறது காரணம் கோபம் தான். அப்பதான் ரசூல் சொன்னாங்க, வைதா கதிபாகதுக்கும் ஃபல்யஸ்குத், கோபம் வந்து அமைதியாக இருந்து விடுங்கள். கண்டதெல்லாம் பேசி போட்டு கடைசியில நம்ம என்ன பேசணும் நமக்கு தெரியாது. அப்ப அதுக்கு பிறகு வந்து யோசிப்போம், நம்ம இது பேசணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம இருந்த நிலை வந்து அந்த பைத்தியகார நிலை தான். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும், வரக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையை. போதும், நம்ம இதுவரைக்கும் 184 செய்திகள் படிச்சிருக்கிறோம். அடுத்த தலைப்பு, அந்த ஹதீஸ் கொஞ்சம் பெருசாயிருக்கு. பாபால் இன்பிசாத் இலன்னாஸ், அந்த தலைப்பை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். மக்களோட தாராளத்தன்மையோட, இதய சுத்தியோட, பரந்த மனதோடு மக்களோட பழகிறது எப்படி? அத்தா இப்னு யஸார் அல் மதனி அவருடைய அறிவிப்பு. அத்தா இப்னு யஸார் அல் மதனி, அத்தா இப்னு அபி ரபாஹ், அத்தா இப்னு அபி ரபாஹ், இவர் வேற அவர் வேற. அத்தா இப்னு அபி ரபாஹ் யாரு கேட்டு பாப்போமே. அத்தா இப்னு அபி ரபாஹ் யாரு? நான் அடிக்கடி சொல்லுவேன், சொல்லுங்க பாப்போம். அத்தா இப்னு அபி ரபாஹ் சொன்னா முடிச்சிருங்க. அத்தா இப்னு அபி ரபாஹ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாணவர். அத்தா இப்னு அபி ரபாஹ் தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அலா உரீக இம்ராஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னah, ஒரு சொர்க்கத்து பெண்மணியை உங்களுக்கு காட்டவான்னு சொல்லி போட்டு. ஹாதி மரத்து சௌதா, ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் வந்தாங்க, நான் காக்க வழி பிரிக்குது. அது அத்தா இப்னு அபி ரபாஹ். அத்தா இப்னு அபி ரபாஹ், அத்தா இப்னு அபி ரபாஹ் வந்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாணவர். ஹிஜ்ரி 27 பிறந்தார். அத்தா இப்னு யஸார் அல் மதனி அவர் தாபிஈ, அவர் ஹிஜ்ரி 29 பிறந்தார். தாபிஈ. ரெண்டு பேருமே தாபிஈ தான். ஆனா அத்தா இப்னு அபி ரபாஹ் வந்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் உடைய மாணவர். இவர் வந்து அபூ ஹுரைராவை பார்த்திருக்கார். அத்தா இப்னு யஸார் அபூ ஹுரைராவை நான் பார்த்ததுனால இவர் தாபிஈ. வேற ஹதீஸ் ரிவாயத் செஞ்சிருக்கிறார். அப்ப எனவே நம்ம படிக்கிற இல்ம் பெருமதியானது. நமக்கு விளங்குது இல்ல, விளங்குதுதான், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் விளங்குது. ஆனால் இன்னும் கவனம் எடுக்கணும். இதுல கிடைக்கிற இல்மெல்லாம் சர்வ சாதாரணமானவங்க உடனே பேச பேச வந்துகிட்டு சொல்லிட்டு போறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா அதனால நம்ம இதை பெருமதியாக நினைக்கணும். பெருமதியாக நினைக்கிறீங்க. இது இன்னும் பல பேருக்கு இது பிரயோசனம் உள்ளதாக அமையணும். நம்ம என்ன செய்யணும்? இல்மை தேடி வாழ்க்கையை மாற்றணும். இல்மை தேடி வாழ்க்கையை மாற்றணும். இல்முங்கிறது ஒரு பெரிய கடல். அதுலேயும் குறிப்பா ஹதீஸ், உலூமுல் ஹதீஸ், அஸ்மா உர் ரிஜால், இந்த துறைகள் எல்லாம் எடுத்து அது பெரிய கடல். உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பாதுகாக்கிறதுக்கு முஸ்லீம்கள் செய்த தியாகத்தை போல வேற எந்த ஒரு மனிதர்களும் சமூகமும் அமைப்பும் மதமும் செய்ததில்லை. அப்ப அந்த அளவு தூரம் பாதுகாக்கப்படும். இவரை பாருங்க, அத்தா இப்னு யஸார் வருது. இவர் எங்க பிறந்தார், இவர் சரியா பிள்ளையா, இவர் யாரை பார்த்தாரு, இவர் ஏன் இவருக்குள்ள வேறுபாடு என்ன, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்ப எனவே இது இல்மோட சம்பந்தப்படுற விஷயங்கள், நிறைய விஷயங்கள், ஒவ்வொன்றையும் சின்ன 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 நுணுக்கங்கள் இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும்? படித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இதெல்லாம் படித்தோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.